ஹாய் ஆல், ஃப்ரைடே vlog பார்ப்போமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு அடை தோசை சாப்பிட்டதுனால செம்ம ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஏன்னா அடுத்து பெரிய வேலை இருக்குது. என்னென்னா மீனும் நண்டும் வாங்கிட்டு வந்ததை க்ளீன் பண்ணணும். ஸோ வந்துட்டு அத்தானும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்துட்டு மீன் நண்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு புளியை ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சாதமுமே சைட் பை சைடு வச்சு விட்டுட்டு அப்படியே ஃபிஷ் ஃப்ரைக்கும் பரட்டி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்படி மேரினேட் பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அது கூட வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, கொஞ்சமாக லாஸ்ட்டில் லெமன் புளிஞ்சு வைப்பேன். இப்படி தான் அம்மா பரட்டி வைப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா அது இதுன்ட்டுலாம் நிறைய போட மாட்டாங்க. அத்தை வந்துட்டு எதுவுமே போடாமல் வீட்டில் உள்ள குழம்பு மிளகா பொடி போட்டு அப்படியே பரட்டி வைப்பாங்க. அது செம்ம ஃப்ளேவராக, அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க ஃபிஷ் மேரினேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கப்போ வந்துட்டு சட்டி சின்னமாக தெரிஞ்சதுனால பெரிய சட்டி எடுத்து அதில் மாற்றி விட்டுட்டு அப்படியே குழம்புமே வச்சு விட்டுட்டேன். இந்த வீடியோட கண்டினியூஷன் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இதோட கடை சாத்திக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். டாடா.